நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். அதிர்ஷ்டம் வாழ்க்கையில் ஒரு சிலருக்கு ஒரு நேரமே அமையும். அதுபோல் கன்னியா ராசிக்கு இந்த மாதம் முழுவதும் அதிர்ஷ்டம் அற்புதமான ஒரு அதிர்ஷ்டமாக பொன் பொருள் சேர்க்கை, புகழ் சேர்க்கை, சொந்த வீடு கட்டுறது, சொந்த வீடு வாங்கிறது, புதிய வாகனம் வாங்கிறது அற்புதமான ஒரு யோகம். ஏனென்றால் இப்பொழுது உங்கள் ராசி அதிபதியான புதன் ஆட்சி பலம் பெற்று நிற்கிறார். அற்புதமான ஒரு யோகம். அவரே 10ஆம் இடத்துக்கும் அதிபதி ஆகிறார். மேலும் 2ஆம் இடத்திலே சுக்கிர பகவான் வலுவாக ஆட்சி பலம் பெற்று நிற்கிறார். தனஸ்தானம் என்பது குடும்பஸ்தானம், வாக்குஸ்தானம். அதுவும் சுக்கிரனும் புதனும் நட்புக்குரிய கிரகங்கள். அதனாலே புகழ், செல்வாக்கு, தன வரவு அதிகரிக்கும். நீங்கள் ஒன்றுக்கும் மேற்பட்ட தொழில் செய்து நல்ல ஒரு புகழ் உச்சத்தை அடைவதற்கு இது ஒரு அற்புதமான ஒரு காலமாக அமைகிறது. அதேபோல் வெளிநாடு சென்று போய் வியாபாரம் செய்வதோ அல்லது தொழில் செய்வதோ அதன் பொருட்டு நல்ல ஒரு ஆதாயம் கிடைக்கும். மேலும் 9ஆம் இடத்திலே குரு பகவான் அமர்ந்து உங்கள் ராசியிலே 4 கிரகம், அதாவது பார்த்தீங்கன்னா சந்திரன், கேது, சூரியன், புதன், இந்த 4 கிரகத்தையும் சுப கிரகனான குரு பார்வையிடுகிறார். ஆக இந்த கன்னி ராசிக்கு அரசியல் நல்ல ஒரு செல்வாக்கும், அதிகாரத்துறையில் நல்ல ஒரு புகழும், ஆன்மீகத்தில் நல்ல ஒரு வரவேற்பும், பள்ளிக்கூடம் நடத்துபவர்கள், கல்வி சார்ந்து உள்ளவர்கள், கல்வி சார்ந்து தொழில் செய்பவர்களுக்கு நல்ல ஒரு காலமாக இது அமையப்போகிறது. புதிய தொழில் ஆரம்பிக்க திட்டமிட்டவர்கள், ஏற்கனவே புதன் கணக்கன், நீங்கள் ஏற்கனவே பல திட்டங்களை தீட்டியிருப்பீர்கள். அந்த திட்டங்கள் அத்தனை இப்போது ஈடேறி நிறைவேறி உங்கள் எண்ணங்கள் பூர்த்தியாகும். நீண்ட நாட்களாக நீங்கள் லோனோ அல்லது பெரிய தொகை எதிர்பார்த்திருந்தால் அது நிச்சயமாக உங்கள் கைக்கு சேரும். இப்போது நல்ல ஒரு செல்வாக்கும் அதிகரிக்கக்கூடிய நாளாக இருக்கிறது. மேலும் 6ஆம் இடத்து வெற்றி ஸ்தானத்திலே சனி பகவான் அமர்ந்து எதிரிகளை ஓட விரட்டி அடித்து எதிரிடம் இருக்கின்ற பதவியோ அல்லது எதிராளி உங்களை ஏமாற்றி இருந்தாலும் அந்த ஏமாற்றலை கண்டு அவர்களை விரட்டி அடிப்பதோ அல்லது அவர்களாகவே உங்களை விட்டு ஒதுங்கி செல்வதோ, இதுபோல் மேலும் சொத்து, நிலம், இதுபோல் வம்பு வழக்கு எதனும் இருந்தால் அத்தனையும் குணமாகும். உடலில் நோய் இருந்தால் அது ஆரோக்கியத்தை அளிக்கும், நல்ல ஒரு ஆதாயத்தை கொடுக்கும். 4ஆம் இடத்துக்கும் 7ஆம் இடத்துக்கும் அதிபதியான குரு பகவான் 9ஆம் இடம் பாகிஸ்தானத்தில் அமர்ந்து உங்கள் ராசியை பார்ப்பதனால் தடைபட்டு வந்த திருமணம் இனி தள்ளி போகாமல் விரைவில் கைகூடும். திருமண யோகம் உண்டு. புத்திர பாகியம், ஏனென்றால் குரு பகவான் ராசி பார்க்கின்ற புத்திர சந்தான பாகியம் கிடைக்கும். புத்திர பாகியத்துக்கு நல்ல ஒரு ஆதாயத்தையும், புதிய தொழில், அதாவது நீங்கள் புதுசாக மால் கட்டணம் நினைச்சிருந்தாலும் சரி, புதிய வாகனம் வாங்கியிருந்தாலும் சரி, கம்ப்யூட்டர் துறையில் உள்ளவர்களுக்கும், ஐடி துறையில் உள்ளவர்களுக்கும், தகவல் தொடர்பு துறையில் உள்ளவர்களுக்கும், கல்வி சார்ந்த நிறுவனங்களில் உள்ளவர்களுக்கும், அலுவலகத்தில் உள்ளவர்களுக்கும் இது அற்புதமான ஒரு காலமாக அமைகிறது. நீண்ட நாள் கனவு பழிக்கப் போகிறது. பிரிந்த குடும்பம் ஒன்று சேரும். உங்கள் வாக்கு வன்மை அதிகரிக்கப் போகிறது. புதன் என்றாலே வாக்குதான், நகைச்சுவையாக பேசுதல். அதை சட்டத்திலும் சரி, அரசியலும் சரி, அனைத்துக்கும் சரி இந்த புதனே முக்கியமாக. 64 கலைகளுக்கும் அதிபதியே புதன் தான். கன்னிராசிக்காரர் எடுத்துட்டீங்கன்னா சினிமா துறை, டிவி சீரியல், வீடியோ, மீடியா, பத்திரிகை துறை, எதுக்கு எடுத்தாலும் புதன் தான். ஏன்னா எழுத்துக்கு அதிபதி. அதனால அன்னை கலைவாணி கடாட்சம் அற்புதமாக பெற்று நீங்கள் இந்த நவராத்திரி ஆரம்பிக்க போகிறது. 9 நாளும் அம்பிகையை தரிசனம் செய்தால் அளவற்ற செல்வங்களும் கோடிக்கணக்கில். கன்னிராசிக்காரர்களே, நிச்சயமாக உங்களுக்கு வாகன யோகம் உண்டு. வீடு வாங்கி கட்டப் போகிறீர்கள், அல்லது பிளாட் வாங்க போகிறீர்கள், அல்லது புதிய வீடு வாங்க போகிறீர்கள். இது அனைத்து விரைவிலே நடக்கப் போகிறது. நீங்கள் முடிந்தவர்கள் ஒன்று திருச்செந்தூர் முருகனை போய் தரிசனம் பண்ண வேண்டும், அல்லது ஸ்ரீரங்கநாதரை போய் தரிசிக்க வேண்டும், அல்லது மதுரை மீனாட்சி அம்மனை தரிசித்தால் அனைத்து செல்வங்களும், அனைத்து புகழும், அனைத்து பதவியும், சகல ஐஸ்வர்யமும், கோடிக்கணக்கிலே பணம் சேரப்போகிறது. யூடியூப் நேயர்களே, கன்னிராசிக்கு பணம் கொட்டோ என்று கொட்டப் போகிறது. கன்னிராசி நேயர்களே, மீண்டும் உங்கள் அனைவருக்கும் அதிர்ஷ்ட மழை பொழிய போகிறது. யூடியூப் நேயர்களே, அடுத்த வீடியோவில் சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.